மனசெல்லாம் சரியில்லை. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடியே வானதி, உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நம்மள வீட்டோட வச்சு கொளுத்தி கொன்னே போட்டுருவாரு தெரியுமாங்கிறாங்க. கரிகாலன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி. அருண் மாமாவை என்னால மறக்க முடியாதுங்கிறாங்க வானதி. ஏய், நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா வாழ்ந்துடுவீன்னு நினைக்கிற? அருள் நல்லா படிச்சிருக்கான், ஆனா நீ படிக்கல. ஆனா அதுவும் தவிர கல்யாணி அண்ணியோட குணம் உனக்கு தெரியுமில்ல? அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பிச்சு பிடுங்கிடுவாங்க. உனக்கு ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ விட மாட்டாங்கடி. இந்த பெரிய நீ உன்னைய மகளாட்ட பாத்துக்குவாங்க. எங்க அண்ணனுங்களை சொல்லவே வேண்டியதில்லை. நீ மூத்த மருமகன்னு உனக்கு தாங்கன்னு தாங்குவாங்க. அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழலாம். உனக்கு கிடைக்கிற வாழ்க்கையை நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. தயவு செய்து நான் சொல்றதை கேளுன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க வரலட்சுமி. இனிமே எதையுமே மாத்த முடியாது. கரிகாலன் தான் உன் புருஷங்கிறாங்க. அம்மா, நான் சின்ன வயசுல இருந்து அருள் மாமாவை தான் விரும்புறேன். அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அருள் மாமா தான் என் புருஷன்னு என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டேங்கிறாங்க வானதி. அம்மா, என்னால மறக்க முடியாது. நான் செத்தாலும் அருள் மாமா என் மனசு விட்டு போக மாட்டாருங்கிறாங்க. ஓ, அப்ப சாகணுமா? வா, அப்ப 2 பேரும் சேர்ந்து சாகலான்னு சொல்லி வானதியோட கையை பிடிச்சு வரலட்சுமி இழுத்துக்கிட்டு வெளியில வராங்க. வந்து பார்க்கும்போது கருக்குன்னு நிக்கிறாங்க. அங்க கரிகாலன் வந்து சாவி தேடிக்கிட்டு இருக்காங்க. கரிகாலனை பார்த்தும், கரிகாலா அப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனியப்பாங்கிறாங்க. அத்தை, பைக் சாவி விட்டுட்டு போயிட்டா, அதான் தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. அத்தை, வானதி எதுக்கு அழுகுறான்னு கேக்குறாங்க. அதுவா, காலு லேசா அடிபட்டுருச்சு, கொலுசு போட்டா வலிக்குதுன்னு அழுகுறப்பா. இப்ப இல்ல, நேத்து அடிபட்டுது, வலிக்குதுன்னு அழுகுறா, அதான் கொலுசு போட முடியலைங்கிறாங்க. சரி, பரவாயில்ல, கால் சரியாகட்டும்னு போட்டுக்கிட்டோம் வானதி, நான் கிளம்புறேங்கிறாங்க. சரிங்கிறாங்க வானதி. குணா ஜோசியர் சொன்னதையே நினைச்சு பார்க்குறாங்க. நந்தினிக்கும் அருளுக்கும் பொருத்தம் சரியில்லை. இது கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாலும் அது சரியா வராது. நீங்க வேணா உங்க குலதெய்வத்தை போய் வேண்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. வெளியில உடக்க சத்தம் கேட்குது. அதை கேட்டு குணசேகர் வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்து அந்த உடக்கை அடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. என்ன, எனக்கு பணம் கொடுத்து சரி பண்ண பாக்குறியா? நீ பண்ண பாவம் தீராது. தொப்புள் கொடிக்கும் தாலி கொடிக்கும் முடிச்சு போட பாக்குறியா? இந்த பார்க்காத மூழ்கி போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அர்த்தம் புரியாம நிக்கிறாங்க குணசேகர். சத்யா வானதியை சாப்பிட கூப்பிடுறாங்க. வரலட்சுமி இட்லி கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. அம்மா, அக்காவுக்கும் வெய்யுங்கிறாங்க. அவளே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அக்கா, அம்மா உன் மேல கோவமா இருக்கு, உங்ககிட்ட பேசாம போகுது, என்ன காரணம்னு சத்தியா கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியலைங்கிறாங்க. வானதி திரும்ப வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி பார்க்குறாங்க. அம்மா, ஏமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு கேட்க, உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? உன்னை கண்டாவே எனக்கு எரிச்சலா இருக்கு, என் முன்னாடி உட்காந்துருக்காத போங்கிறாங்க. யார் கோவப்பட்டாலும் என்னால் தாங்கிக்க முடியும், ஆனா நீ மட்டும் என்கிட்ட கோவப்பட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது, என்கிட்ட பேசுமான்னு கெஞ்சுறாங்க. எனக்கு கட்டின புருஷனால 20 வருஷமா எங்க அக்காவை பிரிஞ்சு இருக்கேன். இப்போ உன்னால எங்க அண்ணனா ஆயுசுக்கு நான் மூஞ்சில முழிக்காதபடி நீ என்ன பண்ண போற? நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க வானதி. ஏண்டி, அருளுக்கும் நந்தினியை பேசி முடிச்சுட்டாங்க, கரிகாலனுக்கும் உனைய பேசி முடிச்சுட்டாங்க. நீ வேண்டான்னு சொன்னா நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? காலையில நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கும் தெரியுமல? சரி, நீ அருள் மேல ஆசைப்படுற, அருள் உன் மேல ஆசைப்படுறானான்னு கேக்குறாங்க வரலட்சுமி. ஆமா, அவரும் என் மேல ஆசைப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்கிறாங்க வானதி. அருள் அப்படியே உன் மேல ஆசைப்பட்டாலும் அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானான்னு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. எனக்கு தெரியும்டி, அருள் மனசுல நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க வரலட்சுமி. அம்மா, அது எப்படி நீ சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமா, அருள் கிட்ட எங்க அண்ணன் முடிவு கேட்டதில்ல, அப்பவே அவன் மனசுல இருந்ததை சொல்லியிருக்கணுமில்லங்கிறாங்க. அம்மா, பெரிய மாமா கிட்ட பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டு கூட அவர் சொல்லாம இருக்கலாமல்லங்கிறாங்க வானதி. சரி, அப்படி சொல்லாம தயங்கி இருந்தாலும் அப்புறம் எதுக்குடி நந்தினி கூட சேர்ந்து போய் நல்லபடியா நடக்கணும்னு பரிகாரம் பண்ண வந்தான்னு கேக்குறாங்க. தவிர கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நீ மட்டும்தான் அருளை நினைச்சுக்கிட்டு அமைதி உம்முன்னு இருக்க. ஆனா அருள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இங்க குணசேகர் வீட்லயும் குணசேகர் அந்த நேரத்திலயும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு பூசாரியை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஜோசியர்கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறாங்க. அப்படி இல்ல, வாங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. என் பையனுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும், ஜாதகம் சரியில்லைன்னு வேற சொல்றாங்க. இதுல ஏதாவது என் பொண்டாட்டி கோல்மால் பண்ணியிருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. உங்க மனைவி என்கிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன்னு அவங்களும் இதே மாதிரி தான் ஜாதகத்தை எடுத்து சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாங்க. ஆனா என்னை காப்பாத்துறதே என்னோட தொழில் தான், அதனால நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்னொரு ஜோசியர் எங்க குடும்பத்துல வந்து ஜாதகம் சரியில்லை, பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் பரிகாரம் பண்ண போனோம். அங்கேயும் சில அபசகுணமெல்லாம் நடந்ததுங்கிறாங்க குணா. அதனாலதான் நான் உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஜோசியரை காங்கிறதே பெரிய விஷயம். நேரம் காலம் பார்க்காம உங்களை வந்து பார்த்தா எல்லா தேர்வும் விட கிடைக்கும்னு நினைச்சு வந்திருக்கேன். உங்க பையனுக்கும் உங்க தங்கச்சி பொண்ணுக்கும் ஜாதகம் சுத்தமா சரியில்லை. நீங்க எல்லாரும் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனாலதான் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா நல்லபடியா நடக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் அனுப்பி வச்ச ஜோசியர் சொன்னார். போன பக்கமும் அங்கேயும் தடங்களும் அவசகுணமும் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஜாதகம் 2 பேத்துக்குமே சரியில்லைன்னு அர்த்தம். பேசாம நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு சொல்றாங்க ஜோசியர். குணா யோசிக்கிறாங்க. வானதிக்கும் வரலட்சுமிக்கும் அப்படியே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அருள் மாமாவை ரொம்ப பிடிக்கும், அருள் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா? எதை வச்சு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அருள் மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு நான் நம்புறேங்கிறாங்க வானதி. ஏய், உனக்கு ஒருத்தர் பிடிக்கும்ங்கிறக்காக நீ கற்பனை பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அருளுக்கு மேல விருப்பம் இருந்திருந்தா அவன் எப்படி நந்தினியை கட்டிக்கிறதுக்கு சந்தோஷமா சரின்னு சொல்லியிருப்பான். நான் சொல்றத கேளு. கரிகாலம் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ள. குணத்துல அவன் தங்கம், அவன் படிக்கலினாலும் பரவாயில்ல, ஏத்த மாப்பிள்ள அவன் தாண்டி. அருள் மாதிரியே அவன் 100 மடங்கு நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா நல்லா இருப்பேடி. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படிமா
எப்படிம்மா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே போறாங்க வானதி. குணசேகர் ஜோசியர்கிட்ட சொல்றாங்க, இந்த கல்யாணத்தை நாங்களே நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது. என் தங்கச்சி அவ்வளவு வாசியா இருக்கா. அவ புருஷன் செத்ததுக்கு அப்புறமா நாங்களே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அவ வேண்டான்னு தான் மறுத்து ஒதுக்குவா. சரி, பொண்ணையாவது எங்க பையனுக்கு கட்டி வச்சா அவ குடும்பத்தை நாங்களும் இழுத்து விட்டுருவோம், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையும் நல்லா இருக்குமே நினைச்சுதான் நாங்களும் முடிவு பண்ணணும். தங்கச்சி பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என் தங்கச்சிக்கு நாங்களும் ஒரு ஆதரவா இருப்போம், என் தங்கச்சி மகளும் நல்லா இருப்பான்னு ஆசைப்பட்டு தான் நாங்க இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றோம். எங்க அண்ணனும் ஊருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா என் அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். என் தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் கொடுத்த வாக்கையும் என்னால மீற முடியாது. அதுதான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க குணசேகர். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறாங்க. இது தடுத்து நிறுத்த எனக்கு எந்த வழியும் தெரியல. அதையும் தாண்டி செஞ்சீங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு தான் என்னால சொல்ல முடியும். விளைவுகள் மோசமா இருக்கும்னு சொல்றீங்க, அப்படி என்னதான் ஆகும் அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க பையனோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கு ஆபத்து வருங்கிறாங்க. அருள் நைட்ல நந்தினி வீட்டுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு நந்தினிக்கு போன் பண்றாங்க. நந்தினி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போன் அட்டன் பண்றாங்க. என்னடா என்ன விஷயம், இந்நேரத்துக்கு போன் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. பேசிக்கிட்டு தானே இருக்கேங்கிறாங்க. இல்ல, உன்னை நேரா பார்த்து பேசணுங்கிறாங்க. நேர்ல பார்த்து பேசணுமா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், நான் எப்படிடா நேர்ல வர முடியும்? ஏய், நான் உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அப்படி என்ன விஷயம் பேசணும்? நான்லாம் வர முடியாது, நீ வேணா யதார்த்தமா என் வீட்டுக்கு வர மாதிரி வா, அம்மா முன்னாடி பேசிக்கலாங்கிறாங்க. இல்ல, இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட தனியா தான் பேசணும் வாங்குறாங்க. உனக்கோட பெரிய தொல்லையா போச்சு. சரி, அங்கேயே இரு, வரேன்னு சொல்லிட்டு நந்தினி வெளியில வந்து அருளை பாக்குறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா என்கிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. ஆமா, உங்ககிட்ட தனியா பேசணும். சரி, வண்டியில ஏறுங்கிறாங்க. எது வண்டியில ஏறதா? எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசிட்டு நீ கிளம்புங்கிறாங்க. இல்ல, இங்க பேசினோம்னா அத்தை நம்மளை பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால தான் நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போய் பேசலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஐயோ, என்னால எல்லாம் எங்கேயும் வர முடியாது, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்கிறாங்க. ஏய், 5 நிமிஷம் தான், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். சரி, 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள என்ன திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுணுங்கிறாங்க. சரி, வா நந்தினி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வானதி வீட்டுல பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அருள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அருள் தான் என் புருஷன், சின்ன வயசுல இருந்து நான் அருள் மாமா மேலதான் ஆசைப்பட்டிருக்கேன், கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அருளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா உட்கார்ந்துருக்காங்க. வரலட்சுமியும் தான் பொண்ணுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்குற மாதிரி தெரியல வானதியோட காதல் உண்மையா இல்ல அருள் வானதியோட ஜோடி காதல் ஜெயிக்குமாங்கிறத நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.